ஒண்ணு. அடுத்து இப்ப நேபாளில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னையா ஒரு 26 சோசியல் மீடியாவோட பேன் பண்ணதுக்காக இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தாலுமே இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கரப்ஷன், ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழலா வந்து அந்த கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபாள் அங்க வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அதனால ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு வயலன்ஸ் நடந்திருக்குது. வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. பார்லிமெண்ட்டை பில்டிங்கை கொளுத்திவிட்டாங்க, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டை கொளுத்திவிட்டாங்க, ஏர்போர்ட்ல பூந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க, அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஓட ஓட அடிக்கிறாங்க. அதுவும் ஒருத்தர் எகிரி மிதிச்சு அப்படியே ஹிப்லேயே ஒரு கிக்கு கொடுப்பாரு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நம்ம நேபாளை சேர்ந்தவர், அவருடைய ஒய்ஃப் அவங்க வீட்டையே கொளுத்திட்டாங்க. அதுல அவங்க ஒய்ஃப் இருந்திருக்காங்க, ராஜ்ய லட்சுமி அப்படின்றவங்க, அவங்க எரிஞ்சே இறந்துருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப ஒஸ்டான சிச்சுவேஷன் அங்க நடந்திருக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரிகர் பாயிண்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா 26 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை, சமூக வலைதளங்களை தடை பண்ணதுனால என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, வாட்ஸ்அப்பு, அப்புறமேட்டி ஸ்னாப் சாட்டு, ரெடிட்டு, அப்புறமேட்டி வி சாட்டு, எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஒன்று ரெண்டு மட்டும் மிச்சம் மீதி இருக்குதுன்னா டிக்டாக் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இருக்குது. அதுல மட்டும் எல்லாமே வந்து தன்னுடைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த எதுக்கு 26 பிளாட்ஃபார்மை வந்து பேன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது நேபாளுடைய சட்டத்திற்கு உட்படாமல் வந்து இவங்க எல்லாம் வந்து வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நேபாளுக்குள்ள. அதாவது எங்கள்கிட்ட நிறைய பர்மிஷன் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதே மாதிரி நாங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும், அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல நீ நேபாளில நீ பண்ணினாதான் உன்னை வந்து நான் வந்து அலோவ் பண்ணுவேன், இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி. ஆனா இவங்க 7 நாள் முடிஞ்சுமே வந்து அப்பவுமே கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப பேன் பண்றான்னு எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் பேன் பண்ணா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்களே இந்தியாவில் இருக்கிறவங்க, அதே மாதிரி தான் அங்கேயும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபேஸ்புக், யூடியூப்லாம் அவ்வளோ ஏர்ன் பண்ணாங்க. அதை வச்சுதான் வந்து இன்கமே, நிறையோட வாழ்க்கை ஆதாரமே அதை பொறுத்து தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஸ்டடீஸ் இந்த மாதிரி விஷயங்களுமே நிறைய ஃபாலோ பண்றதுங்க. திடீர்னு பேன் பண்ணணும்னா என்ன பண்றதுன்னு தெரியல, மிகப்பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்குது. ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் KP சர்மா ஒலி அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஆஹா என்ன எந்த அளவுக்கு ப்ரொடெஸ்ட் ஆயிருச்சு, இதுக்கு மேல நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது போலவே அப்படின்ட்டு, சரி ஓகே பேன் வேண்டாம், நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இருந்தாலுமே ட்ரிகர் ஆயிடுச்சு. ஏன் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா, ப்ரொடெஸ்ட் பண்ண உடனே ஷூட் பண்றாங்க தெரியுங்களா போலீஸ்காரங்க, அப்புறமேட்டு ஆர்மி பீப்புள். அங்க ஷூட் பண்ணும்போது ஒரு 10-15 பேர் இறந்துடுறாங்க. இதனால ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷன் ஆனங்காட்டி இன்னும் வந்து வயலன்ஸ் அதிகமாக ஆரம்பிக்குது, ரொம்ப பிரச்சனையா ஆரம்பிக்குது.